ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த இட்லி பொடி வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் டைம் போகிறோம் அப்படின்னாக்க டக்குன்னு சாப்பிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு வந்து எடுத்து அதை வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது கோல்டு கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக 3 ட்ராப் அளவு வந்து எண்ணெய் போட்டு இந்த பூண்டையும் வந்துட்டு கொஞ்சம் கோல்டு கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். அதான் பச்சை ஸ்மெல்லு போச்சுனாக்க அது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். காரத்துக்கு தேவையான அளவு வந்துட்டு மிளகா நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் வந்து எடுத்துருக்கேன். அடுத்து வந்துட்டு எள்ளு வந்து ஒரு கப்பு 50 கிராம் அளவு வச்சுருக்கேன். எள்ளு வந்து வறுத்து அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சம் நிழல்லே காய வச்ச கருவேப்பிலை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் போட்டு சும்மா லைட்டாக ஒரு 2 டைம் வந்து இப்படி வறுத்து எடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். ஒரு பல்லு பூண்டு சைஸ்க்கு புளியும் வெல்லமும் வந்து போட்டு வறுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. நான் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து பொடி பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சு பொடி பண்ணிங்கனாக்க நல்லா அரைபடும், நைஸாகவும் இருக்கும். அதுக்காக வந்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த இது வந்து நான் 2 டைமாக போட்டு அரைச்சிக்கிறேன். எள்ளு, அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டிருக்குறோங்க. அது போட்டிருக்கிறதால ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கும் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க டக்குன்னு வந்துட்டு நம்ம எதாவது ரெடி பண்ண முடியலன்னா இந்த பொடி மினி பொடி இட்லி போட்டு பொடியை மேலே போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா சாப்பிட்லாங்க. இப்போ நான் வந்து மினி இட்லி செஞ்சு பொடி வந்து மேலே தூவிட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு லைட்டாக மேலே போட்டு கொடுத்தேங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. டக்குன்னு வந்துட்டு காலி ஆயிடுச்சு. நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொடி ஆறுனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.